முண்டம் கூப்பிட்டீங்களா? யோ உங்களை இல்லையா? முண்டம் முண்டம். 2 நாள் ரெஸ்ட் கொடுத்தா காலை ஒடிச்சிட்டு வந்து நிக்கிறிய. நான் ஒண்ணும் நிக்கல, உட்கார்ந்திருக்கேன். ஆளங்க அப்பா புள்ள ஜோக் அடிக்குதுப்பா. சரி சும்மா இருக்கடா. பாத்ரூமுக்கு பார்த்து போக கூடாதா? இப்ப காலை ஒடிச்சிட்டு என்ன பண்றது? புத்தூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு டான்ஸ் வருமா? வராது. அப்புறம் ஏன் சொல்ற? சும்மா இரு. இன்னும் 2 நாள்ல ப்ரோகிராம். நான் யாருக்கு ட்ரைனிங் கொடுத்து எப்படி ப்ரோகிராம் நடத்துறது? இந்தர் மீ நான் உன் கூட டான்ஸ் ஆடலாமா? ஏய் என்னடா? ஆவா அடிச்சானாமா போகா. எஸ். என்ன ஞாபகம் இருக்கா? வெயிட். பெட்ரோல் பங்க்ல 500 ரூபாய் நோட்ல ஆட்டோகிராஃப் நீதானே? யூ ஆர் ரைட். இப்போ எதுல ஆட்டோகிராஃப் கேட்க போற? சைன். என் உடம்பு எனக்கே சொந்தமானது. உள்ள துடிப்பு இருக்கிற வரைக்கும் என் கூடவே இருக்கும். யோசிச்சோ? Oops, sorry. It's a pleasure. Thank you. வாயண்டா மணியன். ஐயோ 6:45 எல்லாம் ஒன்னாலதான் எழுது. இந்த லட்சணத்துல குளிக்காம வேற வந்திருக்கேன். நான் என்ன ஆக போதோ? ஐயோ என்னப்பா சுருதி சேர்க்கறீங்களா? டிராமா முடியறதுக்குள்ள சேர்த்துருவீங்கல்ல? சொல்லுங்க பாய். நான் பாய் இல்லடா, வியாசர். வியாசர் சொல்லுங்க வியாசர். மகாபாரதத்தை எழுதிடுவோம். இத்த மாதிரி மகாபாரதம் நடக்கிறான் இல்ல, நான் சொல்றான் இல்ல. ஆமா, உங்க வார்த்தையே சரியில்லை. மகாபாரதம் எங்கிறது சரியா இருக்க போகுது? அதுக்கு இல்லப்பா, மகாபாரதத்துல சகுனிய பகட ஆட சொன்னா யாரோ 2 பேர் வந்து மங்காத்தா ஆட விட்டுட்டாங்க. மங்காத்தா. மங்காத்தாவா? பறக்காத. போடு 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 போடு. எல்லா விதமான சூதுக்கு தயாரா நீங்க? எந்த விதமான சூதுக்கும் நான் தயார். சூதாட்டத்துக்கு பேர் போனவர் என் மாமன் சகுனி என்பது உங்களுக்கு தெரியாது போலும். இந்த சரித்திர நாடகத்துல இதான் ஒரு கலாட்டா. டயலாக் விட்டா சிரிச்சே மழுப்பிடுவீங்களா? வாங்க வாங்க விளையாடலாம். இதை எப்படி ஆடுவது? குந்திக்கிட்ட விளையாடணும். குந்தி தேவிக்கு இந்த விளையாட்டு தெரியாதே. யோ குந்திக்கிட்ட என்ன இப்படியா? குந்திக்கின்னு மறந்து கொண்டு தமிழே தெரியாது இந்த பசங்களுக்கு. கலியுகத்தை சேர்ந்தவர்கள் நம்மை மிகவும் கஷ்டப்படுத்துகிறார்கள். யோ அப்படி என்னையா கஷ்டப்படுத்திட்டோம்? நீ இது மாதிரி உட்கார்ந்ததே கிடையாதா? என்ன பந்தயம்? நாடு, நகரம், வீடு, வாசல், 100 சகோதரர்கள், ஏன் என் மாமன் சகுனியும் பணயமாக வைக்க நான் தயார். ஜுட்டா உருவிக்கே. உருவிக்கே என்றால்? ஐயோ உருவிக்கு என்ன எடுத்துக்க அத்தை இருந்தாலும் தமிழே தெரியாது போலுக்குது. என்ன நம்பரே? இதில் 6 என்று இருக்கிறது. இது கூட தெரியுமா உனக்கு? சூதில் மன்னன். போடு 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 போடு. உள்ளே வெள்ளே உள்ளே வெள்ளே உள்ளே வெள்ளே உள்ளே வெள்ளே உள்ளே வெள்ளே உள்ளே வெள்ளே 6. மாமகாலி மாமகாலி மாமகாலி. தோற்றேன், எல்லாவற்றையும் இழந்தேன். தர்மப்படி நான் உங்கள் அடிமை. அப்ப கொடுத்துரு. தர்மராயன் சார் வாங்க. நீங்க தான் இனிமே அஸ்தினாபுரத்துக்கு ராஜா. இந்தாங்க ஏறி அந்த சிம்மாசனத்துல குந்துங்க. மந்திரி மாதம் மும்மாறி பொழிகிறதா? ஏறி உட்காந்து 1 நிமிஷம் கூட ஆகல, மாதம் மும்மாறி பொழிதா? சோமாரி. ராஜா நான் அப்படித்தான் கேட்கணும். யாரங்கே யாரங்கே? கிரீடத்தை தூக்கிட்டு பார், தெரியும். நீதானா? நாட்டியம் ஆரம்பமாகட்டும். நாட்டியமா? చల్ మగన రంగానికి నాకు జోడి కలతను కదరా. என்ன நீங்க வந்துட்டீங்க? பாப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, అందుకే నేను వచ్చాను. అడ్జస్ట్. என்ன உடம்புக்கு? చల్ మగన రంగానికి నాకు జోడి కలతను కదరా 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 కదరా.
என்னடா ஒரு விவசாயம் இல்லாம இதுக்கெல்லாம் கூட கை தட்டுறாங்க. ஒரு நேரம் தான். சரி நாளையில இருந்து இதே ரெகுலர் ஆக்கிடுவோம். சரி இப்ப இவங்க யாருங்கிறது? அவங்க தான் திரௌபதி. திரௌபதி துரியோதனனை ஸ்ட்ரிப்டி செய். ఏం చెయ్యాలి? దోరహా మానభంగము. అది అందుకే రారా నా కొడుక్క. சரிங்க நவ்வேண்டி. దుర్యోధన கர்ணா ఎందుకురా? Attention please. Passenger from Delhi, Miss Divya. Please come to the information desk. Thanks. Excuse me, I'm Divya. From Delhi? Yes. Right. Doctor. அனுப்பிச்ச ஆளுதான். ஆமா டாக்டர் ஹரிச்சந்திர பிரசாத் தான் அனுப்புனாரு. இல்லம்மா டாக்டர் பிரபாவதி அம்மா அனுப்பிச்சிருக்காங்க. பிரபாவதியா? இல்ல டாக்டர் ஹரிச்சந்திர பிரசாத் தான் அனுப்பணும். என்னம்மா குழப்பறீங்க? நீங்க திவ்யா தானே? ஆமா. டெல்லியில இருந்து தானே வந்திருக்கீங்க? ஆமா. டாக்டர் பிரபாவதி அம்மா தம்பியோட பொண்ணு தானே? அது மட்டும் தான் இல்ல. ஹலோ கம். இங்கயா? டாக்டர் வீட்ல எல்லாம் தங்கறதா? வீடு எதுக்கு? டாக்டர் சொல்லி தான் ரூம் போட்டுருக்கு. கம். இங்கே இரு, வருவாங்க. Look. இந்தா உள்ள ரூம் இருக்கு, ரிஹர்சல் Dress மாத்திக்கோ. என்ன இதெல்லாம்? என்னடா என்ன ரிஹர்சல்? நான்சென்ஸ். ஐயோ காலை ஊந்த கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவுசெய்து இந்த ட்ரெஸ் மாத்திக்குமா. இந்திரன் வந்தா கோச்சிக்கும். அவருக்கும் வந்தா அப்புறம் நாங்கெல்லாம் டான்ஸ் ஆட வேண்டியதுதான். அந்த அசிங்கம் உனக்கு தேவையா? என்ன ரெடி ஆகலையா? ஏன் அளவுக்கு அதிகமா ட்ரெஸ் லூஸா இருக்கா? சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஸ்கர்ட் ஒண்ணு இடங்களா இல்லையா? இல்ல. சரி காலத்துக்கு வாட்? தூக்கிடாமா, வாயை வச்சு சும்மா இருடா. Come in. Start the music. Start it. Stop it. This is the limit. யார் நீங்களா? ஆளுக்கு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. ஏய், என்ன மரியாதை இல்லாம கூத்தாடிக்கு தடின்னு பேசிக்கிட்டு. கூத்தாட ஒத்துக்கிட்டு தானே இங்க வந்த. Right. ரிஹர்சல் பாப்போம். முடியாது. Will you just stop it? இந்தர். டாக்டர் என்ன பெரிய பிரச்சனையா போச்சு. ஏர்போர்ட்ல திவ்யாவை மிஸ் பண்ணிட்டேன், அதான பிரச்சனை. டோன்ட் வரி, மீட் மிஸ் திவ்யா ஃப்ரம் டெல்லி. ஹலோ. I'm sorry, உங்க போட்டோ கூட பார்த்தது இல்ல நானு. சோ ஏர்போர்ட்ல திவ்யா அனௌன்ஸ் பண்ணது இது வந்து நின்னுச்சு. நான் இது அதுன்னு பேச வேண்டாம் மிஸ்டர். I am also Miss Divya from Delhi. You got it? நான் டான்சர் இல்லன்னு ஏன் சொல்லல? டாக்டர் அனுப்பின ஆளு ஏன் சொன்னீங்க? டாக்டர் ஹரிச்சந்திர பிரசாத் அனுப்பின ஆளுன்னு சொன்னேனே. எங்க அத்தம்மா டாக்டர் பிரபாவதி அனுப்பிச்ச ஆளு நான் நினைச்சேன். டாக்டர் பிரபாவதி கோரமங்கலாவுல இருக்காங்களே? அவங்கதான். ஓ எஸ், அதே ஊரு, அதே பேரு, அதே டாக்டர். இன்ட்ரெஸ்டிங் கன்ஃபியூஷன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த ஆள் என்ன கூட்டிட்டு வந்து கைய தூக்கு, காலை தூக்கு, அது இதுன்னு என்ன என்னென்னமோ பேசிட்டாரு. ஏய், மரியாதை இல்லாம ஆளுகள்னு சொல்லாத. ஏன் வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே? எங்க திறக்க விட்டீங்க? பலியாட்டை இழுத்துட்டு வர மாதிரி பாவான்னு பறந்தீங்களே, உங்க தப்புதான். மரியாதையா மன்னிப்பு கேளுங்க. ஏய், இந்த மன்னிப்பு மண்ணாங்கட்டி எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இந்தர், அந்த பொண்ணு சொல்றது என்ன தப்பு? மன்னிப்பு கேட்றேன். My foot, I'll apologize. ரிச்சர்ட், நான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டனா? Then don't give it. ஏய்,
டேய் மொட்டை மோட்ஸ் இங்க இருக்கேன்னு சொல்ல. இங்க இருக்கேன். தேவையான திவ்யாவை வச்சுக்கிட்டு throw this one out. You've got any problems? Absolutely no problem. It's just a case of mistaken identity. Come on, Divya, come on. Wow, 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 wow. லேடிஸ் ஜென்டில்மேன் அண்ட் வாசு. என்னடா என் பேரை மட்டும் தனியா பிரிச்சு சொல்ற? சரி, நீ லேடிஸ்லயும் சேர்த்து இல்ல ஜென்டில்மேன்லயும் சேர்த்து உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி. நம்ம ட்ரூப் அடுத்த மாசம் சிம்லா போகும். நம்ம பொண்ணை ஏன் கட்டி பிடிச்சே? இந்த சிம்லா குளிராச்சே, அதான் இப்ப கொஞ்சம் ஒத்திப்பேன். சரி. கோபு தம்பி, சிம்லா எங்க இருக்குது? அக்கா அக்கா சொல்லாதே. அம்மா சரி, அக்காவே சொல்லு. அக்கா ஆ. வடநாட்டுல சோத்துக்கை பக்கம் திரும்பினீங்கன்னா நேபாளம், ஆ. பீச்சாங்கை பக்கம் திரும்பினீங்கன்னா சைனா, ஆ. அப்படியே மேல போனா இமயமலை, கீழே போனா பள்ளத்தாக்கு. எங்கேயுமே திரும்பாம போய்கிட்டே இருந்தா சுங்குவர் சத்திரம் வரும். சும்மா இருமா. வழியெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம்டா. இப்ப நம்ம சிம்லாவுல பழைய நாடகங்களோட ஒரு புது நாடகமும் போடுறோம். அதுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி. எழுதினவங்க ஒரு புது ரைட்டர். அவங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவங்க தான். பேரு மகாலட்சுமி. மிஸ் மகாலட்சுமி. Well, I'm Vasu. I'm glad to meet you. அவன்கிட்ட கை கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா நீங்க போட்டிருக்கிற Dress கலர்ல ஆயிடும் உங்க கை. ரொம்ப ஒத்து ஊதுறீங்க. நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரூப்ல நீங்க எனக்கு சிஸ்டர் மாதிரி. சரி மச்சான், உட்கார். மச்சான் எப்படி எனக்கு சிஸ்டர்னா உனக்கு? ஓகே ஓகே. அம்மா நீங்க நீடூடி வாழணும். உட்கார். அப்படியே வாழ்வாங்கன்றியா? சரி. இந்த ட்ரூப்ல என்ன எல்லாரும் தப்பா தான் நினைச்சுக்குவாங்க. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் யோக்கியம் தான். நீ யோகியன் இல்லை. எப்போ இடம் மாறினாப்புல? நீ பச்சை கையில போயிருக்கு சொல்லு. இடம் மாற்றுப்பழே. நான் கொஞ்சம் அப்படி காலார போய் ஒரு இடத்துல உட்காரு. அலையாது. நீ இப்படி வந்துடுறியா? அக்கா கோச்சுக்கும். சிம்லாவுக்கு யாரும் லக்கேஜ் அதிகமா கொண்டு வரவே கூடாது. கண்ணு, லக்கேஜ் பத்தி நீ பேசுற. நீயே குட்ஸ் வண்டியில் தான் வரப்போற. அவன் சொன்னது புரியுதா? அனாவசிய லக்கேஜ் எல்லாம் கூடாதான். உங்க அம்மாவை வீட்லயே விட்டு வந்துரு. நீ లేరా ఏం చెప్తావ్? నన్నే లక్కేజ్ అని చెప్తావా? దొంగ వెదవా. சரி விடு, உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கலாம். ஆமா, அடிக்கிறேன்னு சொல்றீங்களே தவிர அடிக்க மாட்டேங்கிறீங்களா? அடிக்க நல்லா ரெண்டு வைங்க. ஏன் ரெண்டு கஞ்சத்தனம் பண்ணாத. நீங்க நல்லா அடிக்க. ஊருக்கு உண்ற நீ ஏன்டா சரி அல்லூரி சீதாராமராஜ் நீ போடி. చూసావా ప్రేమాభిషేకము? ஐயோ இதுக்காகவா நம்ம டிராமா ட்ரூப் நடத்துறோம்? மரம் வச்சது ஒருத்தன், பழம் பறிக்கிறது இன்னொருத்தன. அதுவும் சரிதான். நான் ரைட்டரையாவது பத்திரமா பாத்துக்கிறேன். அடுத்த டிராமாக்கு இன்னொரு ரைட்டர் பார்க்க வேண்டியதுதான். అమ్మా వద్దు వద్దు నా మాన పోతుంది. నేను ఎక్కడైనా పోతాను. ఎక్కడైనా పోమ్మా. అలాగా చెప్పకూడదుమా తల్లి. எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் నువ్వు నోర్మీరా నువ్వు. சரி, சைலன்ஸ். முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லாம விட்டுட்டேன். நம்ம பாபு நம்ம ட்ரூப்புக்காக எவ்வளவு உழைச்சிருக்கான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அவனோட தங்கச்சிக்கு இப்ப கல்யாணம். அதனால இந்த சிம்லா ட்ரிப்ல வர பணத்தை பூரா இந்த கல்யாணத்துக்கே செலவு பண்ணலாம் நான் முடிவு பண்ணிருக்கேன். நீங்களும் ஒத்துழைச்சு இந்த நாடகங்களுக்கு சம்பளம் வாங்காம நடிக்கணும் ப்ளீஸ். வெரி குட் ராகோபு, வெரி குட். எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி கை தட்டுங்கடா. சிம்லாவில் நடக்கிற அத்தனை நாடகத்துக்கும் நமக்கு மேக்கப்புக்கு துடு வேணும். எல்லாம் ஷாதிக்காக எடுத்துக்கோ. அது அச்சா பொண்ணுப்பா. தம்பி, நானும் எங்களை சேர்ந்தவங்களும் ஃப்ரீயா சீன் இருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு பணமே வேண்டாம். ஸ்லீப்பிங் பர்த்தே வேண்டாப்பா, சிட்டிங்கே போதும். அதுல ஒரு 5-10 மீண்டா கல்யாண செலவுக்கு உபயோகமா இருக்கும்ல. புது நாடகத்துக்கு நாங்களே ட்ரெஸ் எடுத்துக்கிறோம். தாலி வாங்குறது என்னோட செலவு. நம்ம பொண்ணும் சிம்லா வர்றதில்ல. கேரளாவுக்கு ஷூட்டிங் போகுது. அம்மகாரு, ஏமே இதுல இஷ்டம் இருக்கிறவங்க தான் கொடுக்குறாங்க. இஷ்டம் இல்லாதவங்கள நாங்க வற்புறுத்துறது கிடையாது. சோ మీకు சம்பளம் உண்டு. అవును షూటింగ్ క్యాన్సిల్. సిమ్లా వరదు. ఓకే విడుங்க. ఏమిది? పెద్ద కయ్యు. పెద్ద రే దొంగ వెదవా. யாரு வெதவா? కోతి ముండా. எவன் கோத்தி? నోర్మయ్యరా. உன் பொண்ண நோர்மைய சொல்லு. ఎందుకు? கையை நீட்டிச்சே. ఒరే
ஹாய் திவ்யா. ஹலோ. அங்க இருந்து பார்த்தா ஒன்ன மாதிரியா இருந்துச்சு, வண்டி என்ன கேட்காமலே திரும்பிடுச்சு. என்ன வண்டியில ஏதாவது ப்ராப்ளமா? ஸ்டார்ட் ஆகல. ஏய், வண்டியை பூட்டாம அப்படியே விட்டுட்டு போனியா? மை குட்னஸ். யாராவது பானட்டை திறந்து பாம்பு கேம் வச்சிருந்தானா? என் கார்ல யார் வைப்பாங்க? சொல்ல முடியாது. செய்வாங்களா என்ன? எங்க போறீங்க? சும்மா இப்படி. எனக்கு கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? ஆஃப் கோர்ஸ். थैंक यू. ஏய் கொஞ்சம் இரு. ஏதோ டிக் 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 டிக்னு சத்தம் கேக்குது. நோ 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 நாட் தட். அங்க செம வண்டி. What? Kawasaki. Yeah, you like it? Yeah. Yeah. Autograph. Yeah. Sure. ரூபா நோட்ல போடக்கூடாது. தவிர இது இன்னைக்கு உங்க கையில இருக்க நாளைக்கு இன்னொருத்தர் கையில போயிடும். பர்மனண்டா உங்க கையில இருக்கிற மாதிரி ஏதாவது கொடுத்தா அதுல 1 minute. Just please. எங்க என்னோட ஃபேன்? வேணாம் இப்படி இருக்கட்டும். இல்ல பைக்ல போகும்போது எதிர்காத்து படுமே. ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? உங்களுக்கு எது பிடிக்கும்? தொட்டதும் உருகுற டைப். சாக்லேட்? யா. நீ டாக்டர் சரியா? சரிப்பா. காத்து நேரத்துல வெளிய போகாத. சரியா? சரிப்பா. கொஞ்ச வரைக்கும் அத்தம்மாவை கூட கூட்டிட்டு போ. சரியா? ஐயோ, சரிப்பா. ஓகே. I will call you later. Take care. அத்தம்மா, உங்க தம்பி இருக்காரே, சரியான தொட நடுங்கி. அவன் என்னம்மா செய்வான்? என்ன நம்பிதான் உன் தங்கச்சி அனுப்பிச்சு வச்சா. அவ கதை தான் அப்படி முடிஞ்சிருச்சு. அவன் பயம் அவனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போறது? What? போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போறதுன்னு கேட்டேன். நேரா போய் second right first left round the circle third left second right fourth left fifth building on the right. என்ன திருப்பி சொல்லுங்க. நேரா போய் second right first left round the circle third left second right fourth left fifth building on the right. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? மந்தம் பரவிலே அப்படியா இல்ல பாதியில அப்படியாச்சா? என்ன விலை? 5 ரூபாய். மாதுளம்பழம் சாப்பிட்டா அறிவு வளரும்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு வேணா பாக்குறியா? கேட்ச். ரொம்ப கோவமா வரது இல்ல என்ன பார்த்தா? பத்திக்கிட்டு வருமே, அடிக்கணும்னு கூட தோணுமே. சத்தியமா? அப்புறம் என்ன? அடி 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 அடி. குட் ஷாட். இனிமே நீ போலீஸ் ஸ்டேஷன் தேடி போவேனா, அவங்களே தேடி வந்து உன்னை கூட்டிட்டு. இப்படி என்ன தேடி என் மேல திடீர்னு ஒரு கருணை? கார் பார்க்ல நீங்க செஞ்ச உதவிக்கு ஒரு ஆண்மகன் செய்ய வேண்டியது. தவிர அதுல ஒரு சின்ன சுயநலமும் இருக்கு. வாட்? ஒரே நேரத்துல எவ்வளவு பேரை சமாளிப்ப?
கூட்டத்துல இருந்து தப்பிச்சு போக வழி தெரியுமா? சின்ன வயசுல ரயில் விளையாட்டு விளையாண்டுருக்கியா? ஏன் இப்படி? அதே மாதிரி தான். இடுப்புல கை வை. கூச்சமா இருக்குமே. அது எனக்கு தானே, நீ ஏன் கவலைப்படுற? But why is this? Oh no, ladies, excuse me. I'm in a hurry. Please. No. Excuse me. No. Wait. Divya. என்ன கண்ணாடி? நீ திவ்யா இல்லையா? திவ்யா. நான் இங்க இருக்கேன். Okay. Sorry. Oops. நான் எதிர்பார்க்கவே இல்ல. எது? இவ்வளவு கூட்டத்தை. நானும் எதிர்பார்க்கல. எத? உன்னை தூக்கிட்டு நிப்பேன்னு. ஓ. சிவப்பு ரோஜா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ வாவ். Oh, so cute. வேணாம், வச்சிரு. So soft. இது எதுல பண்ணது? வச்சிரேன். சொல்லுங்க. ஒரு ஆடை ரத்தம் வர அறுத்து ஆடை பிரியாணி பண்ணிட்டு தோல்ல கிளவுஸ் பண்ணிட்டாங்க. Sit down. Ladies and gentlemen, presenting once again. I'm late again. The sound of melody. கொஞ்சம் கண்ணை முடிக்க. The king of. முடிக்க, dress change. Benny Sal. மங்களம். பிராணநாதா. காலு பிராணநாதா இல்ல, நாளைக்கு தான் அது. இன்னைக்கு பிராமணநாதா. நான் கொஞ்சம் தவழ்ந்து மொழி பேசிய இந்த தமிழக மண்ணிலே எனக்கு இடமில்லையா? நான் பிறந்த இந்த மண்ணிலே நான் கால் வைக்க கூடாது. இனி இப்ப மிதிச்சது என் மண்ணு இல்ல, என் காலு பட்ட காலிலேயே படும். இந்த மாதிரி நீ மங்களம் டயலாக் மறந்துட்டோட. என்னடா நாளை டிராமாக்கு பேச வேண்டிய டயலாக் இன்னைக்கு பேசுறடா. மகாலட்சுமி. முச்செடிகளும் விஷப்பூண்டுகளும் விளைவதற்கு இடமளித்த பூமா தேவியே, என்னை ஏற்க மறுத்து விடுவாயா? தேரா மன்னா செப்பு அதுடே. பட்டு விட்டதானாதா? இல்ல பரவாயில்ல. இது நம்ம ஆத்துல எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு, அதுலதான் மனசு குழம்பி போய் நீ இந்த மாதிரி பேசுறேன்னு எனக்கு தோன்றது. மங்களம். தேரா மன்னா செப்பு அதுடே. மங்களம், இன்று என்பது வேறு, நாளை என்பது வேறு. நாம எப்போ ஆத்துல இந்த மாதிரி தான் சுத்த தமிழ்ல பேசி போன எல்லாருக்கும் தெரியுமா? தேஷுவுக்கு பூணல் போடணுங்கிறத நீ என்ன குட்டி, நீ இங்க நின்னுட்டே பேசு. பொம்மநாட்டி எல்லாம் ஆத்துக்குள்ள இருக்கிறதா அழகு. தேஷுவுக்கு பூணல். சேரா மன்னா செப்பூதும் தொத்து வியாதி. என்ன நம்ம சேஷுக்கு வயசாயிட்டே போறது, அவனுக்கு எப்போ பூணல் போடுறது? இமயத்தின் உச்சியில் சென்று வெற்றி கொடி நாட்டினான் எங்கள் இமயவரம்பன் சேரலாதன். கடலுக்கு அப்பாலும் சென்று வெற்றி தூண் நாட்டினான் எங்கள் ராஜராஜ ராஜேந்திர சோழன். சனியன் 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 சனியன். இப்ப யாருக்கு பூணல்? ராஜேந்திர சோழனுக்கா பூணல்? நம்ம சேஷுவுக்கு பூணல். நீங்க மங்களம். ராஜராஜ ராஜேந்திர சேஷு மங்களம். ஜனகணமன பாடிலாம். வா வா சேஷுக்கண்ணா, அப்பாவுக்கு துண்டு கொடுந்தியா? படம் அறிவு கட்டணும் சிறுபால். அந்த அம்மா ஸ்டேஜ்ல இருந்தா நான் நடிக்க மாட்டேன் சார். எனக்கு தான் அப்படி தோன்றது. வா சொல்லு, உன் மனசுல இருக்கிறத அம்மா கிட்ட சொல்லு. அம்மா எனக்கு பூணல் போன சார். சாரா நான் அப்பாடா. அப்பாடா நைனா, அம்மா பூணல் போன நைனா. பாத்தியா, பூணல் போட்டுக்கணுங்கிறத குழந்தை அப்படி சொல்றது. குழந்தைக்கு அவ்வளவு ஆசை பூணல் போட்டுக்கணும்னு காத்தாடி நூல்லாம் அறுத்து பூணலா போட்டு இருக்கு. இது பழைய பூணல், புது பூணல் போடணும். அப்படி கட்ட பாத்தியா, நம்ம குழந்தை சேஷு
நம்ம குழந்தை அவனுக்கு உபநயனம் பண்ண. சரி நீ சொல்லு. அரசனும் அரசியும் தனிமையில் இருக்கும் அந்த புறத்தில் உனக்கு என்ன வேலை? சென்று விடு. சார் இதான் சார் நான் அப்போ சொன்னேன். சட்டை வேற கட்டிட்டீங்க, ரொம்ப குளிருது, ஆளை விட்டுருங்க சார். நான் மெட்ராஸ்க்கே போயிடுறேன். மெட்ராஸ் போகணும்னு ஆசையா தான்டா இருக்கு. ஊருக்கு போறத பத்தி இப்போவா பேசுறது? டயலாக் பேசி அட்ஜஸ்ட் பண்ணி முன்னாடி போ. அப்பா எனக்கு ரொம்ப நாளா பூனால் போட்டுக்கணும்னு ஆசை, அதனாலதான் சொல்றேன். ஐயோ சார், ஐயா நைனாவை காணாமே. ஏன் சோசியல் டிராமால இந்த அம்மா ராணி மாதிரி வசனம் பேசுறா? அதான் டைரக்டோரியல் டச். ஓஹோ, ராணி மாதிரி வாழ வேண்டிய அந்த அம்மா அமாவாசை தர்ப்பணம் பண்ற சாஸ்திரிய கல்யாணம் பண்ணிட்டாலும் ஆமா, அத டைரக்டர் அப்படியே சஜஸ்டிவா காட்டுறார். பியூட்டிஃபுல் டிராமா. அமைச்சூர் நாட